கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்திருக்கிறதான வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. நாம் தேவனிடம் தொடர்ந்து ஜீவித்து மகிமையான முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டுமானால் மாம்ச சரீரத்தின் செய்கைகளை விட்டு விலக வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நிபந்தனையாகும். நாம் தொடர்ந்து ஜீவித்த ஜீவியத்தில் மகிமையான முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது முதலாவது நாம் பங்கு பெற வேண்டுமென்றால் மாம்ச சரீரத்தின் செய்கைகளை விட்டு விலக வேண்டும். மாம்சத்தின் மூலமாக உண்டாகியதான சரீரத்தின் செய்கைகள், ஆசை இச்சைகள், மாம்சத்தின் பெருமைகள், ஜீவனத்தின் ஆசைகள், உலகத்துக்குரியதான பொருள் மீது உள்ளதான ஆசைகள், பொருட்கள் மீது உள்ளதான ஆசைகள், சரீர இச்சைகளுக்குரியதான லௌகீக காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாம் விலக வேண்டும். அப்படிப்பட்டதான நிபந்தனைக்கு உட்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், மாம்ச இச்சைகளை முற்றிலுமாக அழித்து சிலுவில் அறைந்து ஆவிக்குரிய கிரியைகளை நடப்பித்து தேவனுக்கென்று ஊழியம் செய்வது ஜீவனை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜீவனை தரக்கூடியதாய் இருக்கும் பொழுது மாம்ச செய்கைகளை வெறுத்து நம்முடைய மாம்ச இச்சைகளான பலவீனங்களை எதிர்த்து நிற்பதனை நாம் அப்போஸ்தலனாகிய மற்றொரு இடத்திலே சொல்கிறார் போராட்டம் என்று. அதாவது அவர் போராட்டம் என்று கூறிய மாம்ச ஆவிக்குரிய விரோதமாக செயல்களை பார்த்து சொல்கிறார். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போர் புரிகிறது என்று இவை இரண்டு விதமாக கூறுகிறார். ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியானது மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளும்போது தேவனுடைய பார்வையிலே நாம் ஜெயம் கொண்டவர்களாக இருந்து கிறிஸ்துவின் மூலம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுகிறோம். இல்லையெனில் ஆவிக்கு விரோதமான செய்கையாக இருக்கிறதான மாம்ச கிரியைகள் அது தொடர்ந்து செய்யும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையின் மூலமாக ஆவிக்குரிய கிரியின் மூலமாக வரக்கூடியதான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் போர் செய்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் துவங்கிய உடனே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் துவங்கிய உடனே அந்த நாள் இரவு வரையிலும் மாம்சத்துக்கு விரோதமான போராட்டங்களும் ஆவிக்கு விரோதமான போராட்டங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அவைகளிலே நாம் எவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவைகளை நாம் சார்ந்து செயல்படுகிறோம், ஆவிக்குரியவர்களாக நாம் ஜீவிக்க ஆசைப்பட்டு ஆவிக்குரிய காரியங்களை சார்ந்து நாம் இருப்போம் என்று சொன்னால் மாம்சத்தை நாம் மேற்கொள்வோம். இல்லையேல் மாம்ச கிரியைகளை நாம் விரும்பி ஆவிக்குரிய காரியங்கள் நாம் விட்டுடுவோம் என்று சொன்னால் மாம்சம் மேற்கொள்ளும். நம்மை தொடர்ந்து ஆவிக்குரியவர்களாய் நடக்காதபடிக்கு, தேவனுக்கு பிரியமாய் நடக்காதபடிக்கு நம்முடைய மாம்ச கிரியைகள் நம்மை உந்தி தள்ளும். நம்முடைய இச்சையான காரியங்கள், நம்முடைய மாம்சத்துக்குரியதான விருப்பமான பெருமையான காரியங்கள், உலகத்துக்குரியதான பேர் ஆசைகள், வன்கண்கள், மற்றவர்கள் மீது இருக்கிறதான பொறாமைகள், மற்றவர்கள் மீது இருக்கிறதான பொருள் ஆசைகள் நமக்கு அதிகமாக மேற்கொள்ளும். நம்மை மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று வேதவசனம் சொல்கிறது. அவைகளை பார்க்கும்போது தற்பெருமை அதிகமாக இருக்கும், மறைந்திருக்கும். தற்பெருமை அதிகமாக மறைந்திருக்கும், பொருளாசை அதிகமாக மறைந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே வீண் வார்த்தைகள், வன்கண்கள், பொருள் ஆசைகளைப் போல வன்கண்களும் அதிகமாக மறைந்திருக்கும். பிரியமானவர்களே, நாம் மாம்சத்தின் கிரியைகளுக்கு உட்படாதபடிக்கு மாம்சத்தின் கிரியைகளை வெறுத்து அவைகளை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும். நாம் ஆவிக்கு விரோதமாக கிரியை செய்த அந்த மாம்சத்தை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய பலனை கொண்டு நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் மாம்சத்தின் கிரியைகளை நாம் மேற்கொள்ளலாம். ஆவிக்குரிய கிரியைகளை அதிகமாக நம்முடைய சரீரங்களை செய்யும் பொழுது போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் உண்டாகும். அவைகளே கர்த்தருடைய பலனை நாம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் பிழைக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே நாம் அழித்தால் நாம் பிழைப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் கிறிஸ்து வரும்போது முதலாவது உயிர்த்தெழுதலை பங்கு பெறத்தக்கதாக, முதலாவது தேவனை தரிசித்து பரலோகம் செல்லத்தக்கதாக மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும். அப்படி அழிப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய வருகையிலே முன்பு காணப்படுவோம். மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாம் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும், தொடர்ந்து நாம் பலன் கொள்ள வேண்டும். அதற்கு ஆதார வசனங்களாக பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 பார்க்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன,
அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், விரிகள், களியாட்டுக்கள் முதலியானவைகளை என்று இங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவுவோம். வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமைக்குள்ளாமல் இருக்க கடவுவோம் என்று இந்த வேதவசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, இதை பார்க்கும் பொழுது நமக்கு மறைவாக நம்மை நாமே அறியாதபடிக்கு மாம்சத்தின் கிரியைகள் அநேகம் நம்மை ஆட்கொண்டு இருக்கலாம். வெளிப்பிரகாரமாக வெளிப்படையாக தெரியாத சில காரியங்கள் நமக்குள்ளாகவே இருக்கலாம். அவைகள் வெளிரங்கமாக இருக்கக்கூடியதான காரியங்களை பார்க்கும்பொழுது அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாரணி, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் என்று நாம் பார்க்கணும். அதெல்லாம் வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கிறது. மறைமுகமாக இருக்கக்கூடியவைகளோ வீண் புகழ்ச்சி. நம்மை நாமே அறியாமலே நமக்கு புகழ்ச்சியை நாம் விரும்பக்கூடியவர்களாக இருப்போம். மற்றவர்கள் நம்மை குறித்து பெருமையாக பேசும்போது அந்த புகழ்ச்சியை குறித்து நாம் ஆனந்தப்படுவோம். அது நமக்கே தெரியாது இது மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி. வீண் புகழ்ச்சி, ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், அதாவது ஒருவரை ஒருவர் கோபமூட்டும், மற்றவரை நாம் கோபப்படுத்துவது, தூண்டி விடுவது, மற்றவர்களை காயப்படுத்தும் வண்ணமாக நம்மையே அறியாதபடிக்கு அது மாம்சத்தின் கிரியை என்று நாம் அறியாதபடிக்கு மற்றவர்கள் நாம் தூண்டி விடுவதான காரியம், பொறாமை கொள்கிறதான காரியம், மற்றவர்கள் வைத்திருக்கிறதான பொருள் மீதோ மற்றவர்கள் வைத்திருக்கிறதான சில உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் மீதோ நமக்கு இருக்கக்கூடியதான பொறாமை, அது நமக்கு வெளியரங்கமாக தெரியாவிட்டாலும் ஆனால் உள்ளாக மறந்திருக்கும். மாம்சத்திற்கு வெளியரங்கமாக வெளிப்படாவிட்டாலும் உள்ளாக மறந்திருக்கும். அப்படிப்பட்டதான கிரிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மாம்சத்தின் கிரிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. நாம் பரிசுத்த ஆவியானுடைய பலனை கொண்டு நாம் ஆவிலே நப்புவோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக வெளியரங்கமாக மறைமுகமாக காணப்படுவதான கிரியைகள் பார்க்கும் பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்கிறதான இப்படிப்பட்டதான குணங்கள், சுவாபங்கள் நமக்குள்ளாக தோன்றும். பரிசுத்த ஆவியானவர் துணை இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை மேற்கொள்ளும் பொழுது, இல்லையேல் பரிசுத்த ஆவியானவரை மேற்கொள்ளாதபடிக்கு மாம்சம் நம்மை மேற்கொள்ளும் என்று சொன்னால், மாம்சத்தின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ளும் என்று சொன்னால், நம்மிலே நாம் முதலாவது தேவனுடைய வருகையிலே நாம் காணப்படுவது மிக மிக கடினமாக காணப்படும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர இருக்கிறார். இந்த பூமியிலே அவரை சார்ந்து அவருக்கு சாட்சியாக அவருக்கு பிரியமாக வாழ்ந்ததான ஒவ்வொருவரையும் தன்னோடு கூட அழைத்துச் செல்லும்படியாக மறுபடியும் வருகிறதான அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எதிர்நோக்கி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவிக்குரிய கிரியினாலே நாம் தேவனுக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பிரியமானவர்களே, ஆகினாலே நம்முடைய மாம்சத்தின் கிரிகளை நாம் விட்டு விடுவோம், அழித்து விடுவோம், அவைகளை நாம் ஒழிக்க முற்படுவோம். ஆவிக்குரிய கிரிகளை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முற்படுவோம். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட, பரிசுத்த ஆவியானுடைய பலனோடு கூட நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு சாட்சியாக வாழ்வோம். அதிகமாக வேதத்தை வாசித்து அந்த வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாமே விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட வந்து நமக்கு அதிகமாக தேவையான பலனை தருவாராக. பரிசுத்த ஆவியானவர் துணை நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவாராக. தொடர்ந்து வசனத்தின்படியே வாழ்வோம், வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம், விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்வாராக. கிரியை செய்யும்படிக்காக நாம் விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து வழி நடத்துவாராக.